நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமான்களை கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, கர்த்தருக்குள் களி கூறணும். தேவனுக்குள்ள நாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா தேவனை நாம் துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்தும் போது நாம் கர்த்தருக்குள் களி கூறுகிறோன்ற அர்த்தம் இல்லையா? அதுதான் செம்மையானவர்களுக்கு தகும் சொல்றாரு. செம்மையானவர்கள்னா உண்மையும் உத்தமமும் நேர்மையாக நம்ம நடக்கிறோன்னா யார் நீதிமான் சொல்கிறாரு இல்லையா? கரைத்திரை இல்லாமல் மற்றவங்களுக்கு பாவங்களுக்கு போய் நாம் கையடிக்காமல் இல்லையா? அந்த மாதிரி நாம் இருக்கும்போது பொலிசை வாங்காமலும் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவங்க தான் நீதிமான் இல்லையா? குற்றமற்ற ரத்தம் சிந்துதலுக்கு உடன்படுகிறவர்களாய் நாம் இல்லாதபடிக்கு இருந்தோம்னா நாம் நீதிமான்கள். நாம் செம்மையான வழியிலே நடக்கிறோம்னா இன்னைக்கு கர்த்தருக்குள் நாம் களி கூறணும், தேவனை துதிக்கணும். இதுதான் இன்னைக்கு நமக்கு கற்றுத்தராரு. ஏன்னா சங்கீதம் 32:11வது வசனத்தில் பாருங்க, நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள்னு சொல்றார். அப்போ தேவனை பாடி மகிமைப்படுத்தி அவரை துதிப்பது தான் நமக்கு இன்னைக்கு ஏற்றது, அதுதான் நல்லது. நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த போராட்டங்கள்லேருந்து நம்மளை தேவன் விடுதலை ஆக்கணும்னா துதி எடுத்தாதான் சாத்தான் ஓடுவான் இல்லையா? நம்மளுக்கு எல்லா நன்மைகளையும் தடைப்படுத்தி வைத்திருக்கிறான்னா துதிக்கும் போது அந்த தடைகள் கட்டுகளை எல்லாம் கர்த்தர் உடைப்பார். எப்படி நம்ம துதிக்கணும்? சுரமண்டலத்தினாலும் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். இங்கே தாவீது இந்த சங்கீதத்தில் பாடியிருக்கிறத பார்க்குறோம். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசிங்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உத்தமமாக இருக்குது, அவர் செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம உணர்ந்து இருக்கிறோம் இல்லையா? அவருடைய வார்த்தை எல்லாம் உத்தமம், உண்மை, அது சத்தியமாக இருக்குது. அதனால் நாம் தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவர் செய்கைகளை சொல்லி சொல்லி நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ சுரமண்டலமோ வீணையோ நம்ம கையில் இல்லைனாலும் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா பிலிப்பியர் 4:4 சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்கணும், தேவனுக்குள்ளே நாம் களி கூறணும். எப்பவும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த உன்னத அனுபவம் நமக்கு இருந்ததுன்னா கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ந்து இருப்போம். இப்போ தேவனை நீங்கள் கோபப்படுத்தி இருக்கீங்கன்னா எப்படி அவரிடத்துலேருந்து நீங்கள் அந்த கோபத்தை ஆற்ற முடியும்? எப்போ தேவன் உங்களை மன்னிக்க வருவார், எப்போ உங்களுக்கு இறங்குவார்னா தேவனை நீங்கள் துதிக்கும் போது தான். தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்தோன்னா அவர் முகத்தை நமக்கு மறைச்சிருவார் இல்லையா? அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை நான் உங்களுக்கு மறைத்தேன், ஆனாலும் என் இரக்கத்தினால உங்களுக்கு மறுபடியும் நான் கிருபை செய்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அதை போல கிருபை செய்யணும்னா தேவனை துதிங்க. அப்போ தேவன் இறங்கி உங்களுடைய காரியங்களுக்கு பதில் தருவார். ஏன்னா சங்கீதம் 147:1 சொல்லுது, கர்த்தரை துதிங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது தான் நல்லது, துதித்தல் தான் இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது பார்க்குறோம். அதனால தேவனை துதித்து அவருக்கு கீர்த்தனம் பாடி புது பாடல்களினாலே அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்காக மனது இறங்குவார். சங்கீதம் 118:15 பார்க்குறோம், கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கு, அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இன்றைக்கும் அவருடைய கரம் நமக்காக கிரியைகளை செய்ய, பராக்கிரமம் செய்ய அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கணும். நீதிமானுக்கு வெளிச்சமும் செமையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது என்றே சங்கீதம் 97:12 பார்க்குறோம். நீதிமானுக்கென்று கர்த்தர் ஏற்கனவே வெளிச்சத்தை உதிக்க வைத்திருக்கிறாரு இல்லையா? செம்மையாய் நடக்கிறவர்கள் அவர்கள் இருதயத்திலே மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்கிறார். ஏற்கனவே அவங்களுக்கு அதை எல்லாத்தையும் விதைத்து வைத்திருக்கிறார். அதை எப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் வெளிச்சம் உங்களுக்குள்ளே காணப்படும், உங்கள் இருதயத்திலே மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ தான் நீங்கள் உணர முடியும். 1 கொரிந்தியர் 1:30-31 பாருங்கள், அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். இதை நம்ம உணரணும். தேவன் தான் நமக்கு ஞானம், அவருடைய நீதி தான் நமக்கும் நீதி, அவருடைய பரிசுத்தம் நமக்கு
மீட்புமாய் அவர் இருக்கிறார். பரிசுத்தமும் மீட்புமாய் அவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தையெல்லாம் சத்தியம் உண்மையா இருக்குல்ல, அதுல இருந்து தான் நமக்கு ஞானம் விளங்கும், தேவனுடைய வார்த்தையிலே நீதி விளங்கும். அதன் மூலமாய் பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிறதுனால நம்மை மீட்டு கொள்ளுகிற தேவனா இருக்கார். ஆனால் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான்னு நீதிமொழிகள் 15:8 பார்க்குறோம். கோபக்காரர்கள் சண்டைக்காரர்கள்னே பிரிச்சே சொல்லப்படுது. கோபம் மூர்க்கத்தனத்தை உண்டாக்கும் இல்லையா, அவங்க மூர்க்கமாக நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி கோபக்காரர்கள் சண்டையை எழுப்புகிறான். ஆனால் சாந்த குணம் உள்ளவங்களும் அந்த சண்டையை அமர்த்தி போடுறாங்க. கோபம் மூர்க்கத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளை உண்டாக்குது. ஆனால் சாந்தமாக இருக்கும்போது அந்த பிரச்சனை எல்லாம் அமர்த்தி போடுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கிறதுனா நீடிய சாந்தமும் பொறுமையும் சமாதானத்தையும் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அன்பின் ஆவியினாலே நாம் பூரணப்பட்டு இருக்கும்போது நமக்கு அத்தகைய கோபமோ எரிச்சலோ இல்லாதபடிக்கு காத்து கொள்ளுவார். சங்கீதம் 135:3 சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் இந்த பூமியிலையோ கிடையாது, பரலோகத்திலையும் இல்லை இல்லையா. அவருடைய நாமமே அல்லாமல் நமக்கு ரட்சிப்பும் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த நாமம், உன்னத நாமம் இயேசு என்னும் அந்த உன்னத நாமத்தினாலும் கர்த்தர் என்கிற அந்த உன்னத நாமத்தினாலும் இன்னைக்கும் நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிற நாமமாக அது இருக்குது. அதனால் அந்த நாமம் நமக்கு இன்பமானது, அதுதான் நமக்கு ஏற்றது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதி பாடுங்க. அப்போ கர்த்தர் நம் இலையில இறங்கி நமக்கு இலையில இருக்கிற எல்லா பாவ சாப கட்டுகள் ரோகங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட அவர் வல்லமுள்ளவர். சங்கீதம் 78:36-37 பாருங்க, ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினாலே அவரிடத்திலே பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்திலே நிலை பெறவில்லை, அவருடைய உடன்படிக்கையில அவர்கள் உண்மையாக இருக்கவில்லைன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு எப்போ உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்க, எப்போ நீங்கள் தேவனை துதிக்க முடியும்? அவர் உடன்படிக்கையை கை கொள்ளுங்க, அவர் கட்டளை கற்பனைகளின்படி நடக்க ஆரம்பிங்க. கற்பனையை கை கொள்ளுகிறவர்களாக இருந்தீங்கன்னா அப்போ தேவனுடைய உடன்படிக்கை உண்மையும் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கை கொள்ளாத போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவரை தன் வாயினாலே இச்சகம் பேசி தெரிவாங்களாம். அவங்க தங்கள் நாவினாலே அவரிடத்துல பொய் சொன்னார்கள்னு இருக்கு. பொய்யா பேசி கொண்டிருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம் இருதயம் நிலைவரப்படணும் இல்லையா. சுத்த இருதயத்தை நில்வையும் நிலைவரமான ஆவிய நிலை புதுப்பியும் ஏசப்பான்னு நம்ம கேட்கும்போது அவருக்கு நமக்கு சுத்த இருதயத்தை தருவார். அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார், அவர் உடன்படிக்கையை காக்கு உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை தலைமுறை தோறும் நமக்கு காக்கிறவராக இருக்கிறார் இல்லையா. அதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ உடன்படிக்கைகளை நமக்கு செஞ்சிருக்கிறார், எத்தனையோ வாக்கு தத்தங்களை நம்ம கொடுத்துருக்கிறார்னா நம் உண்மை உத்தமமாய் நம் நாவினாலே அவரை உண்மையாய் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு சிந்தையோடு அவரை தேடணும். அதுதான் முதலாவது கற்பனையே. அதில் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அப்போ கர்த்தர் உங்கள் உடன்படிக்கையை காப்பார். அதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்கன்னு அவரே தெரிஞ்சு கொள்வார். சங்கீதம் 50:14 பார்க்கும்போது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. அப்போ நீங்கள் ஆபத்து காலத்தில் இருக்கீங்க, பொல்லாத காலமாக இருக்குது, நெருக்குதலாக இருக்குது, மரண பாடுகளில் இருக்கிறோம். நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம நெருக்குதுன்னா முதல்ல நம்ம தேவனுக்கு என்ன பண்ணோம், ஸ்தோத்திர பலியை செலுத்தி உன்னத தேவனுக்கு நாம் ஏதாவது பொருத்தனை பண்ணியிருந்தோம்னா அந்த பொருத்தனைகளை எல்லாம் அவரிடத்துல நிறைவேற்றிட்டு ஆபத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா அப்போ அவர் நமக்கு என்ன பண்ணுவாராம், நம்ம கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து நம்மை விடுவிப்பார். நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொல்கிறார். தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் உன் உடன்படிக்கை வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு. ஒரு நீதிமான் கர்த்தருடைய உடன்படிக்கை பிரமாணங்களை எடுத்து சொல்லலாம் இல்லையா, அதை அறிக்கையிடலாம். ஆனால் ஒரு துன்மார்க்கன் கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய பிரமாணங்களையும் அவன் வாயினால சொல்றது கர்த்தரே சொல்றாரு, அது உனக்கு நியாயமே இல்லையன்னு. ஏன்னா நீ துன்மார்க்கத்தை செஞ்சுட்டு நீ எப்படி இப்படி பேசலான்றார். அப்போ அக்கிரமத்தை செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவருடைய உடன்படிக்கை குறித்த காரியங்கள் எல்லாம் நம்ம பேசவே முடியாது. இதெல்லாம் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார் இல்லையா.
இப்போ எப்படி சொல்கிறார், செம்மையானவனுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு, ஆனால் துன்மார்க்கனுக்கு அது இல்லை. துன்மார்க்கனுடைய அக்கிரமங்களை அவர் வெறுக்கிறார். அது போல தான் இந்த பூமியில் நீதிமான் ஒருவனாவது இருக்கானான்னு கேட்குறார். உண்மையுள்ளவன் இல்லையே, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையே, தேவனை தேடுகிறவன் இல்லையேன்னு சொல்கிறார் ரோமர் 3:10 இல்லையா? தேவனை தேடுகிறவர்கள் இன்னைக்கு இல்லை. அவர் பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து அவர் வீட்டிலிருந்து பூமியே பார்க்குறார் கண்ணோக்கி, தேவனை தேடுகிறவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்ட்டு. அப்போ தேவன் எதை விரும்புகிறார்? தேவனை நாம் தேடணும், அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அதுதான் தேவனுக்கு பிரியம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு பாத்திரர் அவர் தான் இல்லையா? துதியை சொல்லி வரதான் இஸ்ரவேல் ஜனங்களையே உண்டாக்கினேன், என் ஜனம் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தான் அந்த ஜனங்களை தனக்காக தேவன் தெரிந்து கொண்டு அவங்க அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள விடுதலை ஆக்கினார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க தேவன் வல்லமை உள்ளவர். நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள். அதை நீங்கள் உணருங்க. ஏசப்பா அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை மீட்டிருக்கார், அவர் கிருபையினாலே நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதை நீங்கள் உணருங்க. அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே தான் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவாங்கன்னு ரோமர் 5:19 சொல்லுது. அப்போ இன்னைக்கு ஒருத்தர் நாம் கீழ்ப்படிஞ்சோம்னா அநேகர் அதன்படி நடப்பாங்க. அப்போ கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய், செம்மையானவர்களாய், நீதிமான்களாய் நாம் நடக்கிறோம்னா நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக தான் இருக்கும் இல்லையா? நீதிமான் வழியை கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்போ அது அந்த வழியில் மற்றவங்களையும் நாம் நடத்தும் போது தேவனை எப்படி துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தருக்குள்ளே எப்படி களி கூறணும், எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ தேவனை துதிக்கிறதும் கீர்த்தனம் பண்ணுறதும் புதுப்பாட்டை பாடுறதும் வீணையினாலும் தம்புருவினாலும் அவரை மகிமைப்படுத்துறதும் கைத்தாளங்களை இட்டு ஓசையோடு அவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். நம் எல்லைகளில் இருக்க பாடு, பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றிற்கும் தேவன் முடிவை நிச்சயமாய் தருவார். அதை நீங்கள் விசுவாசிங்க. அதனால் இன்னைக்கு கர்த்தருக்குள் களி கூறுங்க. துதி செய்வது தான் செம்மையானவர்களுக்கு தகும். ஆமீன்.